இந்த 13/3/2019 முதல் 19/5/2019 வரையிலான காலகட்டத்தில் வந்து குரு பகவான் அதிசாரமாக சஞ்சரிக்க போகிறார். அதாவது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு தன்னோட ஆட்சி வீட்டுக்கு மாறி அதிசாரத்தில் சஞ்சரிக்க போகிற காலத்தில் வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும். ஆக்சுவலாக வந்து அதிசாரம் பெறக்கூடிய கிரகம் வந்து பெரிய அளவுக்கு நன்மையை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே வந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வந்து ஏற்கனவே குரு பகவான் வந்து இருந்த இடங்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவான இடமா தான் இருந்துச்சு. அதாவது வந்து இது வரைக்கும் உங்கள் முயற்சிகளை தடைகளை கொடுத்துருப்பாரு, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்தில் வந்து கொஞ்சம் இழுக்கு தர்ற மாதிரியான செயல்களை வந்து பண்ண வச்சுருப்பார். மிக முக்கியமாக வீண் விரயங்களை பண்ணி வச்சுருப்பார். அதாவது வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து ஜாமீன் பணம் கொடுத்துட்டு அதில் வாங்க முடியாமல் திண்டாடுறது, அல்லது வந்து யாரோ ஒரு பைக்கு வாங்கணும், கார் வாங்கணுங்கிறக்காக நீங்கள் போய் ஜாமீன் அதனால் பிரச்சனை சந்திக்கிற மாதிரியான நிச்சயமாக அந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் உத்தியோகத்துக்கு போகிறவங்க, தொழில் செய்கிறவங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் இந்த காலகட்டத்தில். பட் இந்த 13/3/2019 அப்புறம் வரக்கூடிய ஒரு 2 மாத காலங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃபே கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவான் அதிசாரம் பெற்று போகிறதுங்கிறது வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த அதிசார குரு பயிற்சியில் வந்து சிறப்பான பலனை பெற போகிற ராசி வந்து சிம்மம்னே சொல்லலாம். சரி, இந்த இடத்துல வந்து குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றதால என்ன மாதிரியான பலன்களை செய்வார்னு பார்க்குறப்போ இது வந்து ஒரு 3 வழியாக பிரிச்சுக்கலாங்க. தொழில் பண்ணுறவங்க அல்லது உத்தியோகத்துக்கு போகிறவங்க மற்றும் மாணவர்கள், மிக முக்கியமாக மாணவர்களுக்காக. ஸோ அந்த 5ஆம் இடத்துக்கு போகிற குரு பகவான் வந்து குடும்பத்தில் வந்து இது கொஞ்சம் சண்டைகளாக வந்திருக்கும். அதாவது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான சங்கடங்கள் வந்து இது வரைக்கும் வந்திருக்கும். அந்த சங்கடங்கள் எல்லாமே தீரும். இந்த 2 மாத காலங்களில் வந்து நீங்கள் நல்லபடியாக முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வெளியில் கொடுத்த பணமாகட்டும் அல்லது உங்கள் இழந்த கௌரவமாகட்டும் அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய டைமாக இருக்கும். மிக முக்கியமாக வந்து உங்கள் கௌரவத்தை வந்து கெடுக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துக்கு எல்லாமே வந்து வட்டி மூலமாக திருப்பி தரக்கூடிய டைம். அதாவது வந்து எப்படின்னா ஒரு தப்பான விஷயத்துக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு சின்ன விஷயங்களை வந்து உங்கள் மேலே ஒரு சங்கடம் வந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய டைம் அந்த டைமை சொல்லலாம். அதே சமயம் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் தலதூக்கி இருக்கும். அதே சமயம் நீங்கள் கொடுத்த பேமெண்ட் அதாவது நீங்கள் பண்ணி கொடுத்த மேனுஃபேக்சரிங்கோ இல்லை எந்த தொழிலில் இருந்தீங்கனாலும் இந்த பேமெண்ட் ரீதியாக வந்து சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். கொஞ்சம் இழுத்துட்டு இருந்திருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த டைமில் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையும்னு சொல்லலாம். உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகள் இடைஞ்சல் இருந்திருக்கும், அல்லது வந்து சக ஊழியர்களால் சின்ன தொந்தரவுகள் இருந்திருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை வந்து விட்டு வெளியில் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். பட் அந்த டைம் எல்லாமே இந்த டைம் இப்போ மாறுதுங்க. இந்த டைம் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் சிம்மத்தில் பிறந்தவங்க. மிக முக்கியமாக வந்து தொழில் பண்ணுறவங்களும் அதே மாதிரி வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க பாருங்கள். மார்க்கெட்டிங் ஃபீல்டுனால் மார்க்கெட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் இல்லைங்க, பொதுமக்கள் தொடர்பில் இருக்கவங்க. நீங்கள் வியாபாரியாக இருக்கலாம், அல்லது மளிகை கடை வச்சுருக்கலாம், அல்லது வந்து பொதுமக்கள் தொடர்பில் எந்தெந்த தொழில் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரான டைம் அமையும். கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். மிக முக்கியமாக புதுசாக தொழில் தொடங்கி இருப்பீங்க, அல்லது வந்து வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்காம இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது ஒரு விளம்பரப்படுத்தி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். 10ஆவதுக்கு வந்து ராகு வந்து நன்மை அளிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார். ஸோ அவராலையும் வந்து பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து பின்னடைஞ்சிரும்னு சொல்லலாம். அதாவது வந்து கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக இந்த இதில் வந்து நிவர்த்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்தோம். குடும்ப வசதிகளில் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான, அதாவது நீங்கள் வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்குறது, அப்ளையன்சஸ்ஸு அல்லது வந்து ஒரு சின்ன லோன் போட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலை வரும். அதாவது டிவி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்காமல் கொஞ்சம் லோன் கொடுத்து வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலருக்கு வந்து ஜாதக அமைப்பில் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய வாகனங்கள், அதாவது வந்து சின்ன காராக இல்லாமல் பெரிய காராக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைமில் நிச்சயமாக இருக்குது. பட் அதை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அதுக்கான ட்ராக், அதாவது அதுக்கோட ரீபேமெண்ட் வந்து நல்லபடியாக கட்ட முடியுமாங்கிறது ஒரு யோசிச்சுட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஈவன் ஒரு சிலருக்கு வந்து வீடு வாங்குறது கூட யோகம் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னென்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து அதை ஃபுல்லாக கட்ட முடியும், ஈஸியாக கட்டிட முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணுறது நல்லது. மிக முக்கியமாக பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு இடம் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைமில் வந்து அதை பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி வந்து ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது வந்து வேலை செய்கிற இடங்கள் ரீதியாகவோ இடம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. எப்படி இடமாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வசதியான இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொழில் செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 மிஷினரி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 மிஷினரி எக்ஸ்ட்ரா வாங்கி அதை வந்து ஒரு பெரிய குடோனோ இல்லை பெரிய கம்பெனி மாதிரியே வச்சோ அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த டைமில் நிச்சயமாக அமையும்.
அதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணக்கூடிய செயல்கள், அதாவது வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அல்லது வந்து ஒரு உத்தியோக உயர்வுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த டைமில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேலரி உயர்வாகட்டும் அல்லது வந்து உத்தியோக உயர்வாகட்டும் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த இடைஞ்சல் இருக்காதுங்க. கூட இருந்தவங்களோட இடைஞ்சல் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம வந்து சிம்மராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்குங்கிறத வந்து தொழில் அல்லது உத்தியோகத்துக்கு பார்த்தோம். இப்போ பெண்களுக்கு பார்க்கலாம். சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அண்டை அயலர்களோட பக்கத்தில் இருக்கவங்க கூடலாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி ஆட்கள் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு. அதாவது சின்ன சின்ன விஷயங்களில் பணம் வாங்கி கொடுக்கறது, இல்லை ஒரு ரொட்டேஷனுக்கு பணம் வாங்கிட்டு தராமல் இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த டைமில் தீர்ந்துடும். மிக முக்கியமாக கணவன் மனைவிகளை வந்து ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது கணவனாக இருந்தால் மனைவியையும், மனைவியை அந்த கணவனையும் வந்து விட்டு கொடுக்காத சூழ்நிலைகள் இந்த டைமில் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இப்போ தான் மிக முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வராங்க, மாணவர்கள். ஆக்சுவலாக இந்த 10th +2 இதெல்லாம் வந்து பப்ளிக் வந்துட்டுருக்கு இந்த டைமில். ஸோ இந்த டைமில் வந்து இந்த அதிசார குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வந்து மெயினாக எக்ஸாம்ஸ் எல்லாமே வருது, பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ, அதுவும் மெயினாக வந்து சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, ஆக்சுவலாக வந்து குரு பகவான் வந்து பாசிட்டிவாக வந்துட்டார். அதாவது 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இடம் தான். இருந்தாலுமே இதில் ஒரு சின்ன இடைஞ்சல் என்ன அப்படின்னா, 5ஆம் இடத்துல குரு பகவான் மட்டும் இல்லைங்க, அங்கே தான் வந்து ஞானக்காரகனான கேதுவும் இருக்கார். அதே சமயம் கர்மக்காரகனான சனி பகவானும் இருக்கார். ஸோ இப்போ வந்து குரு பகவானும் அங்கே போகிறார். ஸோ இந்த 3 பிளானட்டும் வந்து 5ஆம் இடத்துக்கு போய் வருது. அதுவும் வந்து தனுஷோட ஆட்சி வீட்டில் போய் வருது. அப்படிங்கிறது வந்து கல்வியில் வந்து ஒரு சமமான நிலைன்னு சொல்லலாம். அதாவது சமமான நிலையில் எப்படி சொல்கிறதுனா, இது வரைக்கும் நல்லா படிக்காத மாணவர்கள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் ஓரளவுக்கு அவங்க படிப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னாங்க, மிக முக்கியமாக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அல்லது வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அப்புறம் படிச்சுக்கலாம், இல்லை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வந்து அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக தோணுங்கிற ஒரே காரணம் தான். ஸோ இது தோணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தான். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை வந்து வர வாரத்திலிருந்தே வந்து நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு தடவை உங்கள் குழந்தை பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வரதுங்க நல்லது. இதுக்காக நீங்கள் ஸ்கூல் லீவ் போட்டு போகணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ வியாழக்கிழமை தான் போகணும்னு அவசியம் இல்லை, எந்த நாள் வேணாலும் போகலாம். ஏன் இதை பண்ண சொல்கிறோம் அப்படின்னம்னா, அந்த ஒரு ஸ்லோனஸை கொடுத்துரும், அசால்ட்னஸை கொடுத்துருங்கிற ஒரே காரணம் தான். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம். இப்போ இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து இப்படி கூட தோணும், ஒரு சிலருக்கு வந்து இப்படி கூட தோணும். அதாவது வந்து எக்ஸாமுக்கே போகாமல் லீவ் போட்டுடலாம், நம்ம மறுபடியும் வந்து அட்டெம்ப்ட் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிங்க, ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் தோணும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து, ஏன்னா ராகு வந்து ரொம்ப அதிகமான வில் பவரை கொடுத்துருவார். இதெல்லாம் என்ன போய் இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன எண்ணத்தை கொடுத்துருவாருங்கிற ஒரே காரணம் தான். மற்றபடி வந்து மாணவர்கள் படிப்புலாம் எந்த குறையும் இருக்காதுங்க. அவங்க படிக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து குறையும் அப்படிங்கிற காரணத்தினால, கான்சன்ட்ரேஷன் குறையாமல் பார்த்துக்கிறது வந்து பெற்றவங்களோட கடமைங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். மற்றபடி வந்து இப்போ மார்க்ஸ் எல்லாமே நல்லபடியாக வரும். இந்த அசால்ட்னஸை மட்டும் கொஞ்சம் விட்டுற சொல்லுங்கள் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும். மற்றபடி வந்து இந்த அதிசார குரு பயிற்சி பலன் போடுறதுக்கான மிக முக்கியமான காரணமே இது தான். மிக முக்கியமான காரணம் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கும், அல்லது வந்து ஃபினான்ஸ் தொழில் இருக்கவங்களுக்கும், அல்லது வந்து ஒரு 30 வயது மேலே கடந்தவங்களுக்கு வந்து பணத்தினால கண்டிப்பாக பிரச்சனை அனுபவிச்சிருப்பீங்க சிம்மராசியில் பிறந்தவங்க. அதாவது நீங்களும் சாப்பிடாம வேற ஒருத்தனுக்கு சாப்பிட விடாமல், நீங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கி வட்டிக்கு வாங்கி வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் பணம் தராமல் நீங்கள் வட்டி கூட கட்டி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி தான் மாணவர்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு, படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கும். ஸோ அவங்களும் வந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்து, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் புக் எடுத்து வச்சா இங்கிலீஷ் படிக்கலைன்னு தோணும், இங்கிலீஷ் எடுத்து வச்சா மேக்ஸ் படிக்கலைன்னு தோணும், மேக்ஸ் எடுத்து வச்சா சயின்ஸ் தெரியலைன்னு தோணும். ஸோ ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே இந்த டைமில் ரிலீவ் ஆயிரும். ரிலீவ் ஆனாலுமே அந்த ஒரு அசால்ட்னஸ்ங்கிறது வந்துடும். இது எனக்கு தெரியுமே, இது எனக்கு தெரியும், இதை நான் படிக்க வேண்டியதில்லை, நான் ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் தெரியும்னு நினச்சிட்டு போகிறது ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் எக்ஸாமில் போய் ஹாலில் போய் உட்காந்தோன்னா உங்களுக்கு படித்தது எல்லாமே மறந்துடுங்கிற மாதிரி சூழ்நிலை. நான் உங்களை பயப்படுத்தவே இல்லைங்க. நான் சொல்கிறது என்னென்னா, எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வோடும் மற்றதுக்கு சொல்கிறேன். என்ன காரணம்னா, இந்த அதிசார குருங்கிறது வந்து 13/3/2019 19/5/2019 வரைக்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க. மற்றபடி ஏற்கனவே நம்ம சொன்ன ரெமெடி தான். இதில் வந்து மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா,
நீங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்சு உடனே புக்கை வச்சு உட்காராதீங்க. எந்திரிச்சு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுங்கள். இல்லை மாடிப்படி இருந்துச்சுன்னா ஒரு 10 தடவை ஏறி இறங்குங்க. கொஞ்சம் உடம்பை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கங்க. கொஞ்சம் சுறுசுறு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா கொஞ்சம் படிக்கிற விஷயங்கள் வந்து நல்லபடியாக உள்ளே போகும்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு மறக்காது. ஸோ இதுதான் வந்து சொல்லக்கூடிய ரெமடி. ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களை சோம்பேறித்தனப்படுத்தும். ஏன்னா அந்த 3 கிரகங்கள் வந்து தனுசு ராசியில் உட்காருதுங்கிறனால. மற்றபடி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டைம். யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.